இங்கே ஒரு பையன் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இன்டர்வியூல கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஒரு வழியாக அந்த இன்டர்வியூ நல்லபடியாக முடிச்சு வெளியே வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணுறான். இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த தடவை வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோட அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ அம்மா காலை கட் பண்ணோன்னே ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்போ இந்த கம்பெனியில் அட்டன் பண்ணல ஒரு இன்டர்வியூல அதில் செலக்ட் ஆகலன்னு மெசேஜ் வந்திருக்கு. அவன் ஹீரோட கெட்ட நேரமோ என்னமோ இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனியில் அட்டன் பண்ணிருப்பான் போல இன்டர்வியூ, அதுக்கும் சேர்த்து நீங்க செலக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. சோகத்தில் ஹீரோ என்ன பண்ணு தெரியாம நல்லா குடிச்சிட்டு ஒரு பிரிட்ஜ் மேல போய் நிற்கிறான். அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. ஹீரோ அங்கே நிற்கும் போது பிரிட்ஜ்ல இருந்து ஒருத்தன் குதிச்சு சாகரக்காண்டி கீழே விழுக பார்ப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவனை காப்பாத்துறதுக்காண்டி அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான். அந்த ஆள் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பிரிட்ஜ் மேல ரெண்டு பேரும் மாயமா ஓடி வரானுங்க. அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோட நெஞ்சு மேலே எட்டி மிதிச்சிடுறா. ஹீரோவும் பறந்து போய் கீழே விழுறான். சோ இவதான் நம்ம ஹீரோயின். இவ யாருன்னு பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷி கிடையாது, கடவுள் கீழே வேலை பார்க்குற ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி. அதாவது யாரெல்லாம் சூசைட் பண்ணி சாக விரும்புறாங்களோ அவங்கள அதுவுமே காப்பாத்துறது அவளோட வேலையே. இப்போ நடக்க இருந்த சூசைட் நம்ம ஹீரோ தடுத்ததுனால நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ திட்டிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுறத பார்த்துட்டு வெறுப்பாய் அந்த ஆளுமே குதிக்கிறக்காண்டி ஏறி நின்றுவான். இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த காப்பாத்துறக்காண்டி பிடிக்க போவோம். பட் தெரியாத நம்ம ரெண்டு பேருமே கீழே விழுந்துறானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு டக்குன்னு முழிப்பு வருது. பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலோட பெட்ல இருக்கான். அவன் நம்ம ஹீரோ அவனோட கையை பார்க்கறான். பார்த்தா அது ப்ளூ கலர்ல ஏதோ மின்ன ஆரம்பிக்குது. சரின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவனோட உடம்பு மட்டும் பெட்ல கிடக்குது. இவன் ஆவியா தனியா நின்றுட்டு இருக்கான். அவ்வளவுதான் செம்மையா மறந்து போயிடுறான் நம்ம ஹீரோ. அண்ட் அதே இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கதையும் பார்த்துடுறான். ஏய் என்ன என்னடி பண்ண, என்னடி ஆச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். ஏ பயப்படாத, நீ ஒன்னும் சாகல, ஜஸ்ட் கோமால தான் இருக்க, என் கூட வா ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹீரோ நான் வரமாட்டேன் அப்படின்ற முதல் சொல்லுவான். பட் ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சு ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த மர்மமான இடத்துக்கு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போவா. ஆக்சுவலா அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் வேலை பார்க்கல, ஹீரோயின் மாதிரி ஏகப்பட்ட பேர் கடவுள் கீழே வேலை பார்க்கறாங்க வெவ்வேறு டிவிஷன்ல. இது எல்லாத்தையுமே ஆச்சரியமா நம்ம ஹீரோவும் வாயை பழந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கூட போய்கிட்டு இருப்பான். ஹீரோயின் ஹீரோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எங்கேயும் போயிடாத, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்லிட்டு போவா. இப்படி ஹீரோயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பாட்டிமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஜூஸை கொடுக்குறாங்க, இந்த பாக்குடி அப்படின்ட்டு. ஹீரோவும் ஜூஸை குடிச்சுக்கிட்டே பாட்டிமா இது என்ன இடம், கடவுள் ஏதோ இங்க இருக்காரா, நீ எதுவும் கடவுளை பார்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். பாட்டிமாவும் எதுவுமே சொல்லாம அப்படியே எந்திரிச்சு போய் நம்ம ஹீரோ கிட்ட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க தான் கடவுளே. ஹீரோ மிரண்டு போய் அந்த பாட்டிமாவை பார்க்கறான். நீங்க தான் கடவுளா, சரி என்ன எதுக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறான். அதுக்கு அந்த கடவுள் பாட்டிமாவும் நீ ஒழுங்கா சுத்திருந்தா அந்த இடத்துக்கு வந்திருக்கவே தேவையில்லை, இப்போ நீ கோமால இருக்க, அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். கவலைப்படாத, உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன். எனக்கு கீழே நீ ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன்னா உன்னோட உயிரும் உடலும் உனக்கு திரும்ப கிடைச்சிரும். இல்லனா அடுத்த 6 வருஷம் நீ கோமால தான் இருப்ப, முடிவை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட சொல்றாங்க. ஹீரோ டீலுக்கு ஒத்துக்கிறான். நம்ம கடவுள் பாட்டிமாவும் நம்ம ஹீரோனோட டீம்ல அவனை சேர்த்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட டீம்ல சேர்ந்து என்ன வேலை பார்க்க போறான் அந்த 6 மாசம் அப்படின்றத அந்த சீரிஸோட கதையே. சீரிஸோட பேர் டுமாரோ. செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா.